அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. இந்த vlog மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்காக ஸ்வீட் கார்ன் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு க்ரீம் கேக் அந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் தோசை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மார்னிங் தோசை தான் இருக்கும். தோசை வித் தக்காளி சட்னி, அப்படி இல்லைன்னா இட்லி பொடி ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடுவான். ஒரே ஒரு தோசை தான் சாப்பிடுவான். கண்டிப்பான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருவேன். ஸோ சூடு நல்லா ஆறிடுச்சு. ஸ்வீட் கார்ன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிங்க் சால்ட்டு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். பட் எனக்கு டைம் இல்லை, ஸோ அதிலேயே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். குயிக்காக ரெடி பண்ணணும். வீடியோ வேறு ஷூட் பண்ணுறேன்னா அதனால் டைம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்ஸ் ரோல் வெண்ணிலா இருந்துச்சு, அதுவும் அவனுக்கு பிடிக்கும். ஸோ அதையும் ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்டேன். இன்றைக்கி வேறு எதுவுமே வைக்கல. இதுதான் அவனுக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுறதுனால இது போதும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டிஃபன் அந்த மாதிரி தான் கொடுத்து விடுவேன். இந்த மணி பிளான்ட் இதில் பார்த்திங்கன்னா புதினா யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ புதினா நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கை நம்ம எப்போதுமே மண்ணுக்குள்ளே வச்சுருப்போம் இல்லையா, அது சில இது பிடிக்கும், சில இது பிடிக்காது. ஆனால் இந்த வாட்டி ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. மொத்தம் 3மே காஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை நான் தூக்கி போட்டு சும்மா வச்சு பார்த்தேன் எப்படி வருது அப்படின்ட்டு. பட் ஒன்று நல்லாவே வளர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் குபூஸ் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் நம்ம பீஸா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பீஸா சாஸ் வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டேன். இது டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் கொஞ்சம் மயோனைஸ், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கார்லிக் சாப்பை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதுதான் பீஸா சாஸாக ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கான பிடிச்ச டாப்பிங்ஸ் நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருக்கேன். ஆலிவ்ஸ், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, இதுதான். ஸோ நமக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் எது வேணாலும் நம்ம பீஸாவுக்கு வச்சுருக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு பண்ணணும், ஏன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும். ஏன்னா குபூஸ் அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரில, வீடியோ சரியாக ஷூட் ஆகலை, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு, அதனால் ஃபுல்லாக எடுக்கலை. ஸோ இது ஆஃப்டர் குக் ஆனதுக்கப்புறமா பேனில் தான் பண்ணியிருந்தேன். அந்த மேலே மொசரெல்லா சீஸ் போட்டிருந்தா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. குபூஸ் நமக்கு லெஃப்ட் ஓவர் குபூஸ். ஸோ எப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து பார்சல் ரிசீவ் ஆகிருந்தது. எந்த பார்சல்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஈவினிங் வெளியில் கிளம்பியாச்சு. ஸோ டாட்லர் குழந்தைங்க வச்சுருக்க எல்லா மதர்ஸ்க்குமே ஃபஸ்ட்டு நம்ம பேபி திங்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், மில்கெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வெறும் வாட்டர் பாட்டில், அப்புறம் ஸ்பேராக ஒரு பேம்பஸ் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்காக அந்த கிளாத்தை எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்குவேன். வின்டர் நாங்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே மோஸ்ட்லி வெளியில் தான் இருப்பாங்க. ஈவினிங் ஆனோடனே கிளம்பிடுவாங்க கேம்பிங் அந்த மாதிரிலாம். இன்ஷால்லா கேம்பிங் அடுத்தது பிளான் பண்ணணும்.
நேஷ்னல் டேக்காக வந்து லைட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து அல் ரொமான்ஸே வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து அல் ரொமான்ஸே வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கே வந்துட்டு நிறைய ரெசிபீஸ் வந்து இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அரபிக் ஃபுட்ஸ் தான் வந்து இங்கே கிடைக்கும். ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாமே அந்த அரபிக் ஃபுட்ஸ் தான். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்னென்னா என் குழந்தைங்களுக்கு இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடு மாதிரி கீழே உட்காந்து அந்த சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் சேரில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். பட் இங்கே வந்து அந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நாங்கள் சின்ன கவுண்டரை எடுத்துக்கிட்டோம். சரி ஓகே நம்ம மட்டும் தானே அப்படின்ட்டு. பெருசாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே அப்படின்னு நாங்கள் இங்கேயே வந்து ஓகே பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஃபுட்டு வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பே பண்ணிவிட்டு அந்த பில்லு வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த ரூமில் இருக்கோமோ அந்த நம்பர் சொல்லிட்டோன்னா நமக்கு வந்து ஃபுட்டு வந்து சூடாகவே ரெடி ஆகி நம்மளுடைய ரூமுக்கு வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பில் பே பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணது வந்து மதுபி ரைஸ் தான். இங்கே வந்து கப்ஸா ரைஸ் இருக்கும். ஸோ அதான் அரபிக் ரைஸ் எல்லாமே இருக்கும். அதுமாரி ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கும். ரைஸு வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியல, சாப்பிடவே முடியல. அதனால் ஸ்வீட்டை வந்து நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஆனால் அது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஹாம் கிரில் சிக்கன் வந்து இருக்கும். இது கூட வந்து இந்த வாட்டி வந்து சாஸஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வின்டர் சீசனால் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் சாஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. நான் வந்து நாங்கள்லாம் எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் க்ரீன் சில்லி இது கூட எப்போவுமே கொடுப்பாங்க. ஏன்னா ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காரமே இருக்காது. குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து அரபிக்கில் வந்து மந்தி ரைஸ் எல்லாருக்கும் தெரியும். மந்தியும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மதூத்துன்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் இது தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இன்றைக்கான விலாக் இதோட முடிஞ்சிச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.